ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகம் உண்டான முதலே ஆண்டவரே, ஆதி முதல் அந்த முறை நீர் மாறாதவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. மனுஷன் சொல்லியும் அதை செய்யாது இருப்பான். ஆனால் நீ சொல்லி ஒரு நாளும் செய்யாமல் இருப்பதில்லை கர்த்தாவே. நான் தவறுதலாக செய்து ஆயிட்டேன்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் சொன்னது ஒரு நாளும் மாறாது என்பதை நாங்கள் அறிவோம்ப்பா. இந்த வேத வசனம் ஒரு நாளும் மாறாது. இந்த வேத வசனங்களை ஆண்டவரே சிறு வயதிலே நாங்கள் கற்றிருந்தாலும், சரித்திர வாயிலாய் கற்றிருந்தாலும், உலகப்புறமான அறிவிலே நாங்கள் கற்றிருந்தாலும், ஆவிக்குரிய வழியிலே நாங்கள் இந்த வசனங்களை ஆராய்ந்த எங்களுக்கு பலனையும், நல்ல இருதயத்துக்கு நல்ல பலனையும், சுகத்தையும், ஊனையும் ஊக்குவிக்கிறமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. வேத வசனமானது இருபுறம் கற்குள்ள பட்டத்திலும் கற்கானதையும் ஆவியும் உருவ குத்ததாயும் பிரிக்கத்தக்கதுமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தலே காண்கிறோம்ப்பா. உடைய வசனங்கள் ஜீவன் உள்ளதே, அது நீரோடையாக இருக்கிறதப்பா. தேவன் வார்த்தையாக இருக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தையான தேவன் கிறிஸ்து வார்த்தையாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு நீர் பலனை தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னை மறைத்துக்கிற அடிமையை மறைத்து கொண்டு உங்களுடைய வசனம் மாத்திரம் வெளிப்படட்டோம்ப்பா. நாங்கள் வெறுமையான மண் பாண்டங்கத்தாவே, புல்லுக்கொப்பாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே எங்களுக்கு தந்தை எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் கிரகித்து கொள்ளப்பட்டிருக்கோம், தேவனுக்கு அடிமைகள். அதனாலே கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதலே, முடிவோ நித்திய ஜீவன் சொல்லிங்க ஆண்டவரே. நித்திய ஜீவன் தருகிற என் தேவாதி தேவனே, வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு பேச வேண்டுமா செபிக்கிறேன். பேசுகிற நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுகிறார். இந்த வசனத்தின் படி ஆண்டவரே எங்களோடு இருந்து பேச வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தில் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறது. யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் ஆசிர் கேப்ரியல் மெசேஜ்னு அடித்தாலே என்னுடைய மெசேஜ் பூரா வரும். 2019 இருக்குது. தேவன் நாளும் தேவனை பற்றி பிரசங்கிக்க தந்திருக்கார். நான் யோசிப்பேன், இவ்வளோ வசனம் நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணோன்னு நினச்சி பார்ப்பேன். ஆனாலும் கர்த்தர் தான் செய்தார். எனக்கு அது ஒன்றுமே தெரியாது, லகுவாய் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம நிறைய கேட்டிருக்கோம், நிறைய நம்ம உட்கொண்டிருக்கோம். நம்ம உட்கொண்டது நிறைய உட்கொண்டிருக்கோம். அதை நம்ம அடைச்சி வைக்கக்கூடாது. அதை உட்கொண்டதை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வேத வசனங்களை சொல்லணும். அப்போ நம்ம சிறு வயசுலேருந்து வேத வசனங்களை உட்கொண்டிருக்கிறோம். தவறுகளும் நிறையா பண்ணியிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் பண்ணித்தார். அதாவது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகின மாதிரி நம்ம ஒரு தவறில் ஒன்று கற்றுக்கிடும் போது, இது தவறு நம்ம உணர்ந்தும் பொழுது, நம்ம இச்சையின்படி நம்ம இது நடந்துட்டு நம்ம இச்சையின்படி தான் அப்படி செஞ்சுருக்கோம்னு நம்ம திருந்தும் பொழுது ஆண்டவர் ஒரு செகண்டில் மன்னிச்சிடுவார். அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. நீ பாவங்களை அறிக்கையிட்டாலும் அவர் உடனே மன்னிச்சிடுவார். சிறு வயசில் உள்ள பாவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் பாவம் செஞ்சது முதற்கொண்டு அவனுக்கு ஆண்டவர் அந்த 15-20 வயசில் ஞாபகம் பிரெயினில் இருக்க தட்டியும் உள்ள பாவங்கள் பூரா ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும். அதை நினச்சோன்னா ஆண்டவர் ரத்தத்தினால நம்ம கழுவணும், போவாது ஒட்டிக்கிட்டோம். ஆனாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம அந்த பாவத்தை கழுவும் பொழுது அது ஆசிட் பட்ட மாதிரி ஓடிடும். ஞாபகத்தில் இருக்கும். உன்னுடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டேன்னு சொன்னார். அது மறக்க முடியாதுன்னு, அது ஆழ்ந்து போயிடும். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவன் பாவங்களை விட்டு விலக்கினேன்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன சொன்னால் அதுலேருந்து நம்ம கிருபையாய் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டோம். தேவன் அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மாம்சத்தில் வந்தாரே. உன்னையும் என்னையும் மீட்பதற்காக அவரே தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ அவ்வளோ பெரிய தேவன், எல்லாவற்றையும் செய்கிற தேவன், பட்சிக்கிற அக்னியாக்கிற தேவன் அவ்வளோ மாம்சத்தில் வந்து நம்ம தியானிக்கும் பொழுது பூலோகத்தில் நமக்கு என்ன உண்டோ எல்லாமே நம்ம தவறுதலெல்லாம் ஒரு செகண்டில் ஆண்டவர் ரத்தத்தினால மாறிப்போம்.
நம்ம புதிய ஏற்பாடில் இந்த பழைய ஏற்பாடில் நம்ம என்ன செய்யணும்னா 5 ஆகமங்களை படிச்சிருக்கோம். புதிய ஏற்பாடில் கிரேஸு, பழைய ஏற்பாடில் நமக்கு தெரியணும். புதிய ஏற்பாடை நம்ம கற்றுக்கிடும் போது பழைய ஏற்பாடு அது மேலாம் பிரதிபலிக்கும். இது நிழல், ஆனால் ரியலி அங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில். அதனால் நம்ம நிழலை நம்ம என்ன செய்யணும்னா உருவத்தை பார்க்குறோம். பழைய ஏற்பாடில் இப்படிலாம் இருந்துச்சு நம்ம ஆராயிறோம். நமக்கு ஆராயக்கூடிய தன்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். வேதத்தின் அறிவு தான் உலகத்திலே விசேஷமானது. மற்ற எல்லாமே அழிஞ்சு போகும். ஒருத்தர் கூட தாய் தகப்பன் பிள்ளைகள் கூட உங்களுக்கு துணை நிற்காது. வேத வசனம் மாத்திரம் இதயத்திலே உறவாடி கொண்டு இருக்கணும். அப்படி ஒவ்வொரு ஜீவனம் பண்ணும்பொழுது இந்த உலக வாழ்க்கை லேசாக ஓடி முடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ பிரசங்களை எவ்வளோ முடித்தோமோ அதே போல் உலக ஓட்டத்தை நம்ம லகுவாய் ஓட்டி முடித்து நித்தியத்தில் போயிடலாம். நித்தியத்தில் போகும்போது ஆண்டவர் உனக்கு கணக்கு கேட்பார். நீ எவ்வளோ உட்கொண்டா அதுக்கு எவ்வளோ தக்க சுவிசேஷம் சொன்னா, எவ்வளோ தக்க இது பண்ண. இப்போ நம்ம இப்படி சுவிசேஷம் சொல்லியிருக்க நம்ம வந்திருக்கணும்னு நினச்சோமா, யோசிச்சே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்கிறத ஏதோ எக்கால பண்ணியில் போய் நம்ம சொல்லுவோன்னு நினைப்போம். ஆனால் இப்போ ரீச் ஆயிரும், நெட்டில் இருக்குது எல்லாமே. நம்ம பண்ண சுவிசேஷம் பூரா எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். சரி, நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். நம்ம யோசுவா நம்ம 8 அதிகாரம் முடிச்சிட்டோம். ஆகமங்கள் 5 முடிச்சுட்டு மோசே எழுதினது, யோசுவா தான் எழுதினது புஸ்தகத்தை. இது நம்ம நினச்சோன்னா யோசுவா எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி அந்த பட்டணங்கள்லாம் பிடிச்சி அந்த இஸ்ரவேலுங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறான், அதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 9ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறார். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலையில் உள்ள பள்ளத்தாக்கிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபீசியருமானுடைய சகல ராஜாக்களும் இதை கேள்விப்பட்ட போது, பார்த்தீங்களா, இதை கேள்விப்பட்ட பொழுது அந்த ஆயி பட்டணத்தை அவன் பிடிச்சு கொலை செய்து அவங்கள தீக்குளிச்சுப்படுறதை கேள்விப்பட்ட போது எல்லா ராஜ்யங்களுக்கும் தெரிஞ்சிட்டு ஒரு நாடு கூட்டி சேருவாங்க. இந்த காலத்தில் எல்லாமே தெரியும். உலகத்துலேயும் அப்படி பின்னாடி நடக்க போகுது. இப்போது பழைய ஏற்பாட்டிலும் நடந்து அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடுலையும் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இது கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமுனைப்பட்டு எல்லாரும் ஒன்போல சேர்ந்துட்டான். எல்லா ராஜாக்களும் ஒன்போல சேர்ந்தான். அவர்கள் ஒருமுனைப்பட்டு யோசுவாவோடு இஸ்ரவேல் புத்திரோடு யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். யோசுவாவோட யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். அப்போ உங்களுக்கு என்ன செய்யுது தெரியும். ஆண்டவர் சொன்னால் நம்மளை எல்லாமே பிடிச்சிருவாங்க. நம்ம நிறைய ராஜாக்கள் சேர்ந்தாச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடலாம் நினைக்காங்க. ஆண்டவர் அவங்க பலம் உள்ளது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. ஆனால் அவன் படுத்து கிடக்கிறான், மடங்கி கிடக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவள் ஒருவன்பட்டு யோசுவாவோடு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரியாவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்த கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, அந்த கிபியோன் குடிகள் இருக்குது. அந்த கிபியோன் குடிகள் தந்திரமாக அவங்கள எப்படி பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, எரியோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்த கிபியோன் குடிகள் கேள்விப்பட்டது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதியை போல காண்பித்து பழைய 2 பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரசம் துருத்தியும் தங்கள் கழுதைகள் மேலே வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சியை தங்கள் காலில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போக அப்பமெல்லாம் உலர்ந்து பூசணமாக இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனை இஸ்ரவேல் மனுஷனை நோக்கி, நாங்கள் தூரத்தில் வந்தவர்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கிபியோனியர்கள் நம்மளை எப்படியும் வெட்டி கொண்டு போட்டுருவாங்க ஆயி பிடிச்ச மாதிரி நினச்சி பயம் வந்ததுனால தந்திரமாக யோசனை பண்ணுறாங்க. எப்படி, பழைய செருப்பு, பழைய துருத்தி, பழைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு கழுதையில் ஏற்றி கொண்டு, அதாவது கில்காலில் தான் அந்த பாளையம் பூரா இருக்குது. இவங்க இனிமேல் புறப்பட்டு ஒவ்வொரு ராஜாக்களை பிடிப்பார். மோசேட்டு ஆண்டவர் சொன்னது ஜனங்களுக்கு பூரா தெரியுது. அதனால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா தந்திரமாக யோசனை பண்ணுறாங்க. அவர்கள் கில்கால் இருக்கிற பாளையத்துக்கு யோசனத்தில் போய் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூரத்தில் வந்தவர்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள். நாங்கள் தூரத்திலேருந்து வரோம், தூர தேசத்துலேருந்து வரோம், ரொம்ப பிரயாணம், ரொம்ப தூரம். அதனால் அங்கேருந்து நாங்கள் உங்களை கேள்விப்பட்டு எங்களை கொண்டு போடாதபடிக்கு சமாதானம் பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பயந்து போய் தன்னால் பிச்சாட்டி பிடிச்சிட்டான் அவங்களுக்கு. ஏன்னா கிபியோனில் தெரியும் நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு தெரியும். உடனே ஒரு தந்திரமாக ஒரு யோசனை பண்ணி தன்னை உயிரை காப்பதற்காண்டி அவங்க செய்கிறாங்க. உடன்படிக்கை பண்ண எங்களோட உடன்படிக்கை பண்ணி சும்மா போய் நாங்கள் கிபியோனர்கள் அங்கே இருக்குன்னு சொல்ல, நாங்கள் தூரத்துலேருந்து வரோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடா யோசுவா யோசிக்கிறான், இவங்க எங்கே இருக்கேன்னு தெரியாது.
ஆனாலும் யோசுவா என்ன சொன்னா, உடன்படிக்கை பண்ணுங்களேன்டா. அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி வாலண்டியாகவே இவங்க நினச்சிறாங்க. அவன் காலில் விழுற மாதிரி கேட்குறாங்க. யோசுவாவுக்கு தந்திரம் தெரியல, ஆனால் தேவனுக்கு அது தந்திரம் தெரியும். தேவனுக்கு எப்படி தந்திரம் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை வச்சுருக்காரு ஆண்டவர். அவங்களுக்கு தந்திரமாக பண்ணாலும் உங்கள் வேலைக்கு தான், தேவனுடைய வேலைக்கு தான் அவங்கள வச்சிருக்கிறாரு. அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு. பார்த்தீங்களா, இவங்க தான் உண்மையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய மகத்துவத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு. தேவனுடைய பிரஸ்தாபம் அதுதான் இதில் மெயினாக குறிக்கிறோம் நம்ம. யோசுவா மெயின் கிடையாது. யோசுவா நடத்துகிறான், ஆனால் தேவனுடைய பிரஸ்தாபம். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீசஸ் தான் காடுன்னு தெரியும். அவர் தான் பேர் பிரஸ்தாபம், எல்லாமே தெரியும். அவர் மாம்சத்தில் வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு தெரியும். அவரே உயிர்த்தெழுந்ததுன்னு ஜீவனமாக இருக்கிறேன்னு அவர் தான் இருக்குன்னு சொன்னது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் பேர் பிரஸ்தாபம். இந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் அவர் எவர்களுக்கு வழி நடத்தி கொண்டு வருகான்னு சொல்லி அந்த மக்களுக்கு பூரா தெரிஞ்சுது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை கேட்டு, உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை கேட்டு, உமது அடியாராக நாங்கள் வெகு தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தி, அவருடைய எகிப்தில் செய்த யாவையும், அவருடைய கீர்த்தியையும் எகிப்தில் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். அவன் எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. எகிப்திலே செய்த யாவையும் அவர்கள் எஸ்போனின் ராஜாவாக சீகோனுக்கும், அஸ்திரோத்தில் பாசானின் ராஜாவாக ஓகுக்கும், யோதானுக்கு அப்புறத்தில் எமோரின் 2 ராஜாக்கள் செய்தை கேள்விப்பட்டோம். 2 ராஜாக்கள் அவங்க கொண்டுட்டாங்க. கொண்டு தான் அந்த தேசத்தை பூரா பிடிச்சாச்சு. 2.5 கோத்திரத்துக்கு யோதானுக்கு அந்த புறத்தில் நிலம் கொடுத்தாச்சு. ஆடு மாடுகள் நிறையா கட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அது எல்லாமே இவங்க என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. கிபியோனியர்கள் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்தின் குடிகளும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவளுக்கு எதிர்கொண்டு போய் அவ்விடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். ஏமாத்துறான். நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து 3 நாளில் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் இங்கே தூரத்துலேருந்து வந்துடுற மாதிரி இவங்க பாலாக போட்டுறாங்க. அவங்க உண்மையை சொல்கிறாங்க. ஆனாலும் தாங்கள் தப்பித்து கொள்வதற்காக நம்மளை சங்காரம் பண்ணிடக்கூடாது, இவங்க பண்ணிடக்கூடாதுனால அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களத்தில் வர நாங்கள் புறப்பட்டு அன்றே எங்கள் வழிப்பிரமாண அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். சுட சுட நாங்கள் அப்பத்தை கொண்டு வந்தோம் வழி பிரயாணத்துக்கு, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்பொழுதோ அது சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, இப்பொழுதோ உலர்ந்த பூசரம் பூத்திருக்கிறது. எப்போ எல்லாமே நூல் பிடிச்சி பூசரம் பூத்துட்டு அவ்வளோ நினச்சேன்னா அவ்வளோ தூரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோங்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகள் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு. பார்த்தீங்களா, புதிதாக இருந்த திராட்சை ரசம் ரொம்ப நாள் கழித்து தான் கிழிஞ்சு போகும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இவங்க பாலா பண்ணி அதை சொல்கிறாங்க. கிழிந்து போட்டு எங்கள் வஸ்திரங்கள் பாதரட்சிகள் நெடுந்தூரம் பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு இருந்தாங்க. வஸ்திரம் சட்டை பூரா ரொம்ப அழுக்கு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்துற மாதிரி. பாதரட்சி பழசாக போயிட்டுனா ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இவங்க எல்லாமே ட்ராமா பண்ணுறாங்க. தான் பிழைக்கிறதுக்காண்டி இந்த உலகத்தில் மனுஷன் எதிராளிகிட்ட ரொம்ப நயவஞ்சகமாக சொல்லுவான். இது நயவஞ்சகம் மாதிரி. உண்மை சொன்னால் எங்களுக்கு, உண்மை சொன்னாச்சுன்னா எங்களை கொண்டு போடாதுங்க, நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு அடிமைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் தந்திரமான ஒரு கதையை சொல்லி, ஒரு இதை சொல்லும் பொழுது அந்த எதிராளியை நம்ப வைக்கிறதுக்காண்டி, அவன் சொல்கிறக்காண்டி அவங்க யூகித்து சொல்கிறது. இந்த உலகத்துலேயும் அப்படி நிறைய இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் காலவாரி விட்டு போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். மனுஷனுக்கு மனுஷன் என்ன திங்கிறான்னு நினைக்கிறான். நேர்மைக்கு ஒதுக்குமை எதுவுமே கிடையாது. தன் பிள்ளைகள் தன்னை அப்படி தான் பண்ண ஒழிய ஒன்றும் இது பண்ணுறதில்ல. தயவு எனக்கு தெரியாமல் அற்பமாக செய்துட்டோன்னா கூட ஒன்று மன்னிச்சு விட்டு போயிடலாம். ஆனால் அந்த இது மாதிரி இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ரொம்ப அக்கிரமம் மிகுதியாய் பெருகிட்டு, பாவம் பெருகிட்டு. பாவம் பெரிய இடத்துல கிருபையும் இருக்குது. நம்மளை இந்த வசனங்களை போதிக்கிறது கிருபையும் இருக்குது. பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெருகிட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம கிருபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதை அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில்
இவன் கர்த்தருடைய பிள்ளையா எப்படி ஜீவனை கொண்டு சொல்கிறான், எது சொல்ல நம்ம யோசிச்சுக்கிடணும். தனக்குன்னே எல்லாமே நம்மளை ஏமாற்றி செய்கிறாங்கலாம் கொஞ்ச நாளில் போயிடும். நம்ம கண் கூட பார்க்க துன்மார்க்கின் வழி அழிவை உன் கண்ணால் காண்பேன்னு சொல்லியிருக்கார். துன்மார்க்கனாமல் நம்ம ஜீவிச்சோன்னா உன்னுடைய அழிவு நீதிமான் பார்ப்பாங்க. நம்ம துன்மார்க்கமாக செய்துட்டு சொல்லக்கூடாது. நம்ம துன்மார்க்கம் நம்ம இருதயத்தை உணர்வுள்ள இருதயம் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உணர்வு உடனே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும், செய்யவா செய்யணுமா இப்போ அப்படி அப்போ நம்ம உணர்வு கர்த்தரிடத்தில் கேட்டானா ஆண்டவரே இதை திருப்பி வேண்டாம் ஆண்டவரே நம்ம சொல்லி அந்த உண்மை சொல்லும்போது அதுவாக போயிடும். நம்ம யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதான் இவங்க தப்பு சொல்கிறாங்க. நெடுந்தூரமான பிரயாணத்திலே பலசாலி போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜனத்தில் சிறிதை வாங்கி கொண்டால் சென்னா அவங்க கொண்ட போஜனத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணதுக்கு வாங்கிட்டாங்க. என்ன தந்திரம் வாங்கி கொண்டார்கள். யோசுவாவோடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பொருட்கள் அவனுக்கு ஆணையிட்டு எல்லா சபையின் மூப்பர்கள் எல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அந்த பூசண முத்தத்தை கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இவங்க ரொம்ப நாள் பட்டதை கொண்டு வந்ததுனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அவர்கள் உடன்படிக்கையை 3ஆம் நாள் சென்ற பின் அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் குடியிருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். அயலார்கள் 3 நாளைக்குள்ள பிரயாணத்தில் அவங்க அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இஸ்ரேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ண 3ஆம் நாள் அவர்கள் பட்டணத்துக்கு வந்தார்கள். அந்த பட்டணத்தால் கிபியோனியர், கெபிரா, பெரையாத், கிரியாத் பெரியாம் என்பவைகள் 4 பட்டணம். சபையின் பிறகு எல்லாரும் இஸ்ரேல் தேவனாய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. அவங்கள சங்காரம் பண்ணலை. எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணி போட தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். கர்த்தருடைய சொல்ல கேட்கல, ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலை. அதனால் இவங்க வாங்கி கொண்டாங்க. அந்த பூசண புத்தகத்தை கொஞ்சம் சாப்பிட்ட உடனே இவங்களோட சமாதானம் பண்ண சொன்னது உண்மைன்னு நினச்சிட்டு அவங்களோட சமாதானம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்களும் முறுமுறுத்தார்கள். இவங்க சிலவங்க முறுமுறுப்பாங்க. ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, இப்படியா பண்ணாங்க, அப்படியா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முறுமுறுப்பாங்க. தவறு ரைட்டு எல்லாம் தெரியும், இருந்தாலும் முறுமுறுக்கிறது இது உலகப்பரமான இயற்கை. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் அவர் நோக்கி நாங்கள் இஸ்ரவேல் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆகையால் நாம் தொடக்கூடாது, அவங்கள நம்ம பட்டயத்தை வச்சு வெட்டக்கூடாது, ஆணையிட்டு கொடுத்தாச்சு. தேவன் பேரில் ஆணையிட்டு கொடுத்தாச்சு. அவர்கிட்ட ஆணையை மாற முடியாது. மனுஷன் பேர் மனுஷனை மாறிடலாம், தேவன் பேரில் ஒரு ஆணையிட்டும் போது அது மாறக்கூடாது. அப்படிங்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் முழு நிச்சயமாக அறிஞ்சிருந்தார்கள். அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடி அவர்கள் இட்டு ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். அவங்கள உயிரோடு வச்சிரும், ஒன்று செய்வோன்னு சொல்கிறான். ஏன்னா அவங்க தவறு பண்ணிட்டாங்க. ஒரு ஐடியா வந்துட்டு உடனே செல்ட்டார். உடனே யோசுவாவுக்கு அது வந்துட்டு பிரபுக்களுக்கு வந்துட்டு இவங்க செய்த தவறுக்கு இவங்களுக்கு சரியானபடி தண்டனை கொடுக்கணும், சரியானபடி இது கொடுக்கறனால ஒன்று செய்வோம் சொல்கிறாங்க. என்னென்னா கடுங்கோபம் அவர் மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்டு ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம், அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அனைவரும் சொன்னபடி அவர்களை உயிரோடு வைத்து சபையார் எல்லாரும் சபையார் எல்லாருக்கும், அந்த சபையார் இருக்காங்களா ஜனங்கள், அந்த 12 கோத்திரங்களுக்கு இப்போ வேலைக்கு தன்னாலே ஆள் வந்துட்டு, ஏன்னா இவங்க செய்த தவறுனால தன் உயிரை இது ஏமாற்றி பண்ணனால ஆண்டவர் முன்கூட்டியே அவர் சகலத்தை அறிந்தவர் நினைச்சாருன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையை தூக்கி சுமக்க மாதிரி ஆண்டவர் தூக்கிட்டு வர்றாரு. ஆனாலும் வேலைக்கு ஆள் வேணுங்கிறதுனால எப்படி பண்ணிட்டார். எப்படின்னா அவர்களே உயிரோடு இருந்து சபை எல்லாரும் விறகு வெட்டுறவும் சபையார் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு விறகு வெட்டணும், தண்ணீர் கொண்டு வீட்டில் விடணும், அவங்களுடைய வேலை, அந்த கிபியோனியர்கள் வேலை. அவர் சொல்லிட்டாங்க. தண்ணீர் எடுக்கிறதாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இப்படி தான் ரைட்ஸு, நீ எங்களோட இருக்கணும்னா நாங்கள் உங்களை சங்காரம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு அடிமைகள், எங்களுக்கு விரைவு வெட்டலாகவும் தண்ணி எடுக்கிறதாகவும் நான் ஆக்கிறோன்னு சொல்லிட்டார். பின்பு யோசுவா அவர்களை அழைத்து நீங்கள் எங்கள் மேல் குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமானவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? நாங்களும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, வெகு தூரமானவர்கள், எங்களை ஏன் அப்படி வஞ்சித்தேன்னு சொல்லி யோசுவா கேட்குறான். அவங்க உண்மையை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? வஞ்சித்தது என்ன? இப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்ன வஞ்சித்தனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டது சாபம் உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க மோசம் பண்ணும்பொழுது அவங்க சபிச்சுட்டா போதும், நீ நாசமாக போனால் போயிடுவாங்கிற. ஆனால் புதிய ஏற்பாடில் உங்களுக்கு சத்துருக்களை சிநேகிகள்னு சொல்கிறார். நம்ம சொல்ல மாட்டோம், எவ்வளோ தான் இருந்தாலும் சரி
அவன் பிள்ளை குட்டி இருக்கும், எவ்வளோ துரோகம் பண்ணாலும் சரிதான், ரொம்ப அநியாயம் பண்ணாலும் சரிதான், ரொம்ப நமக்கு செய்யத்தகாத எது செய்தாலும் சரிதான், நம்ம கிறிஸ்தவங்க நினச்சோம் அவங்கள சபிக்கவே மாட்டோம், ஆசீர்வதிப்போம். அப்போ என்னென்னா நம்மளுக்குள்ள ஆண்டவர் அப்படி சுபாவத்தை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மளை இருக்கனால சத்துருக்களை சிநேகிகள்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எவ்வளோதான் அவன் பண்ணாலும் அவன் மனுஷரீகமாக பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி இந்த காரியம்லாம் செய்தான்னு சொல்லி அவனு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், மன்னிச்சு விடுவோம். அந்த மன்னிப்பின் தன்மை கிறிஸ்து மூலமாக தான் நம்மளுக்கு வெளிப்படுது. அதை நம்ம இவ்வளோ பார்க்குறோம், இது பார்க்குறோம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விரைவற்றவர்களும் தண்ணீர் எடுக்கிறவமாக பணிவிடைக்காரமாக இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது. உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு, கரெக்டாக செஞ்சிடணும். அப்படி சபிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொன்னால் வேலை கொடுத்துரும். அவங்கள என்னெல்லாம் செய்யலாம் யோசுவா. ஆனாலும் கத்திரிட்ட ஆணையத்து நிமித்தம் இவங்க என்ன செய்யணும், பனிஷ்மெண்ட்டாக அதை செய்கிறார். புதிய ஏற்பாடில் நம்ம பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. கிருபையை அவனே நேசித்து நம்ம என்ன செய்யணும், அவங்கள நம்மளோட வச்சுருக்கிறோம். நமக்கு ஈக்குவலாகவே அவங்கள நம்ம அணைச்சிருப்போம். பிரிஞ்சிருந்தாலும் அவங்க நம்மளை மாதிரி உள்ளது தானே, மனுஷன் தானே, தேவன் உண்டாக்கின மனுஷன் தானே சொல்லிட்டு அவன் மேலே நம்ம இறக்கம் காட்டும். அது புதிய ஏற்பாட்டில். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான அவர்கள் யோசுவாவுக்கு பிரயோத்திரமாக தேசத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உங்கள் தேவனாய கர்த்தன தாசனாகிய மோசேக்கு கட்டிட்டது அடியாருக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். பதில் உண்மையை சொல்கிறாங்க. எங்கள் ஜீவனுக்கு பயந்து நாங்கள் செத்து போயிடக்கூடாது, தேவன் உங்களுக்கு எல்லாம் செய்கிறார், எங்களை பட்டயத்தினால் வெட்டி கொன்று போட்டுருவீங்கன்னு சொல்லி மோசே மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டதுனால நாங்கள் இந்த மாதிரி தவறு செய்து எங்களை ஜீவனை தப்பித்து கொண்டோம். உண்மை சொல்லலை. ஆனாலும் தேவனுடைய நீதி அப்படி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள கைவிடலை. உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுறவர்களாகவும் தண்ணி எடுக்கிறதாகவும் வச்சுட்டாங்க. அவங்க உயிர் ஜீவன் அவங்களுக்கு தப்பினது. இது ஒரு கிரேஸ். அவங்க வழி நடத்தினது என்னென்ன ராஜாவுக்கு செஞ்சது மனப்பாடமாக நம்மளுக்கு தெரியணும். அதுதான் வேதத்தை அறிகிற அறிவு. எங்கள் ஜீவ நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். உங்களுக்கு மிகவும் பயந்துன்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாமே மிகவும் பயந்துங்கிறது வேறு. மிகவும் பயந்துன்னா அவங்கள சரண்டர் ஆயிரம், நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அவங்களோடு இருக்கிறாரு. மோசே சொன்னபடி வெட்டி போட்டுருவாங்க, எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இப்படி செய்தன்னு சொல்கிறான். புதிய ஏற்பாடில் சாத்தான் நம்மளை பல மாதிரி துன்பப்படுத்துவான். ஆனாலும் தேவனுக்கு நம்ம பயந்து நடக்கும் பொழுது அவனை லகுவாய் போயிடுவான். அவனை நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. தேவன் அவனை அழித்து போடுவார். எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்பொழுது உமது கையில் இருக்கிறோம். அவனே சரண்டர் பண்ணுறாங்க. இப்போ தான் இதான் முழு சரண்டர். இப்பொழுது இதோ உமது கையில் இருக்கிறோம், உமது பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். உனக்கு எப்படி நன்மை தோன்றுறது, எங்களை வெட்டிப்பட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க அந்த லெவலுக்கு தன்னை தாழ்த்திட்டாங்க. தேவனுக்கு முன்பாக அந்த லெவலில் தாழ்த்தும் பொழுது தேவன் உயர்த்துவார் அவங்கள. அதான் இப்பொழுதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறதுபடி எங்களுக்கு செய்யும். எங்களை வெட்டிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த கிதியோனியர்கள் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுக்கு கொண்டு போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கைக்கு தப்புவித்தான் இருக்கு. யோசுவா ஞானம் இப்படி நீங்கள் இப்படி வர்றீன்னா நாங்கள் உங்களுக்கு இப்படி பண்ணணும் கரெக்டாக ஆண்டவர் அவனுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். இது ஆண்டவர் இவனுக்கு விறகு வெட்டுறோம் எதுவும் சொல்லலை. யோசுவா சொன்னது நீதி, கர்த்தருடைய நீதி. கர்த்தர் அவனோடு இருக்கிறனால அவன் நீதியை சொன்னான். நீங்கள் போய் சொன்னதால சாபத்தை இது பண்ணுவீங்க, சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது பண்ணி உங்களை கிரேஸ் பண்ணுறான். யோசுவாதி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்கள் சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திற்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகினார்கள். விறகு வெட்டு பலிபீடத்தில் விறகு போட்டுக்கிட்டே இருக்கணும். பலியை என்ன சொன்னால் பலி செலுத்தும் பொழுது அதை நெருப்பில் சுட்டெரிப்பாங்க பலியை. அது விறகு வெட்ட அவங்களை நியமிச்சாச்சு. என்ன யோசுவா அவங்கள இப்படி நியமித்தான். அது பெரிய பிரபுக்களும் இவங்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா கிபியோனர்கள் தப்பிட்டாங்க. இனிமுள்ள ராஜாக்களை நம்ம அடுத்த அதிகாரத்தில் பார்க்கணும். இதோட 27 வசனங்கள் 9ஆம் அதிகாரத்தில் முடிஞ்சுது.
யோசுவா தேவனுக்கு பிரியமானவன் தான். மோசையோடு எங்கே இருக்கும்பொழுது அவன் மோசே தேவன் அவனை நிறுத்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பாடல் பாடி நிறைய விஷயம். இயேசுவே கல்வாரியில் என்னை வாய்த்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மாய் நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியேன் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மாய் நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆள்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மாய் நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியின் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்சலோகத்தில் என்று வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மாய் நீரே, விண்ணில் வாழும் அளவோ நன்மை செய்குவீரே. நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இம்மட்டுமாய் வசனங்களை தியானித்தாண்டவரே, தோப்பனே உமக்கு நன்றி அப்பா. அந்த உலகம் வஞ்சிக்கப்பட்ட உலகத்திலே ஜீவிக்கிறோம், ஆனாலும் நீர் எங்களை மீட்டீராண்டவரே. சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை கல்வாரியிலே எங்களை சம்பாதித்தீராண்டவரே. நாங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமானோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை உண்டாக்குறதை காட்டிலும் மீட்பின் திட்டம் பெரிசு ஆண்டவரே. சிருஷ்டிப்பை காட்டிலும் சிருஷ்டிகர் பெரிசு ஆண்டவரே. நீர் சிருஷ்டிகர், சர்வத்தை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே. எங்களை மீட்பு பெருசு ஆண்டவரே. உம்முடைய மீட்பு, உம்முடைய கல்வாரின் மீட்புக்காய் கோடாக்கோடி ஸ்தோத்திரம்மா. ஏசப்பா, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆமா. நீளம் அகலம் உயரம் அளக்க எங்களால் இயலாத ஆண்டவரே. உம்முடைய அன்பு கூப்பான அன்பு உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. அதை நாங்கள் உள்ளபடி உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெறுமனே சொல்லிட்டு போனாது, உள்ளபடி உங்களுடைய அன்பை நாங்கள் உணர உங்களுடைய வசனங்களை எங்களுக்கு தர வேணுமா செபிக்கிறேன். வசனங்களை நீர் எங்களுக்கு விலைக்கு தர வேணுமா செபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதற்காய் தோத்திரம்ப்பா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடாக்கோடி தோத்திரம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை கழுவி ஒவ்வொரு நாளும் திருக்குள்ளது மகா கேடு உள்ள இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் தோத்திரம் தோத்திரம் ஐயா. தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.